யாத்திராகமம் 22 அதிகாரம். ஒருவன் ஒரு மாட்டையாவது ஒரு ஆட்டையாவது திருடி அதை கொன்றால் அல்லது அதை விற்றால் அவன் அந்த மாட்டுக்கு 5 மாடுகளையும் அந்த ஆட்டுக்கு 4 ஆடுகளையும் பதிலாக கொடுக்க கடவன். திருடன் கன்னமிடுகையில் கண்டுபிடிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு செத்தால் அவன் நிமித்தம் இரத்தப்பழி சுமராது. சூரியன் அவன் மேல் உதித்திருந்ததானால் அவன் நிமித்தம் இரத்தப்பழி சுமரும். திருடன் பதில் கொடுத்து தீர்க்க வேண்டும். அவன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தால் தான் செய்த களவுக்காக விலைப்படக் கடவன். அவன் திருடின மாடாவது கழுதையாவது ஆடாவது உயிருடனே அவன் கையில் கண்டுபிடிக்கப்பட்டால் இரட்டிப்பாய் அவன் கொடுக்க வேண்டும். ஒருவன் பிறனுடைய வயலிலாவது திராட்சத் தோட்டத்திலாவது தன் மிருக ஜீவனை மேயவிட்டால் அவன் தன் சுய வயலிலும் திராட்சத் தோட்டத்திலும் உள்ள பலனில் உத்தமமானதை எடுத்து பதில் செலுத்த கடவன். அக்கினி எழும்பி முட்களில் பற்றி தானிய போரையாவது விளைந்த பயிரையாவது வயலில் உள்ள வேற எதையாவது எரித்து போட்டதேயானால் அக்கினியை கொளுத்தினவன் அக்கினி சேதத்திற்கு உத்தரவாதம் பண்ண வேண்டும். ஒருவன் பிறனுடைய வசத்தில் திரவியத்தையாவது உடைமைகளையாவது அடைக்கலமாக வைத்திருக்கும் போது அது அவன் வீட்டிலிருந்து திருடப்பட்டு போனால் திருடன் அகப்பட்டானாகில் அவன் அதற்கு இரட்டிப்பாக கொடுக்க வேண்டும். திருடன் அகப்படாதே போனால் அந்த வீட்டுக்காரன் தானே பிறனுடைய பொருளை அபகரித்தானோ இல்லையோ என்று அறியும்படி நியாயாதிபதிகளிடத்தில் அவனை கொண்டு போக வேண்டும். காணாமற் போன மாடு கழுதை ஆடு வஸ்திரம் முதலியவைகளில் யாதொன்றை பிறனொருவன் தன்னுடையது என்று சொல்லி குற்றஞ்சாற்றினால் இருதரத்தாருடைய வழக்கும் நியாயாதிபதிகளிடத்தில் வரக்கடவது. நியாயாதிபதிகள் எவனை குற்றவாளி என்று தீர்க்கிறார்களோ அவன் மற்றவனுக்கு இரட்டிப்பாக கொடுக்க கடவன். ஒருவன் தன் கழுதையாவது மாட்டையாவது ஆட்டையாவது மற்ற யாதொரு மிருக ஜீவனையாவது பிறன் வசத்தில் விட்டிருக்கும் போது அது செத்தாலும் சேதப்பட்டு போனாலும் ஒருவரும் காணாதபடி ஓட்டிக்கொண்டு போகப்பட்டாலும் அவன் தான் பிறனுடைய பொருளை அபகரிக்கவில்லை என்று கர்த்தர் பேரில் இடும் ஆணை அவர்கள் இருவருக்கும் நடுதீர்க்க கடவது. உடையவன் அதை அங்கீகரிக்க வேண்டும், மற்றவன் பதிலளிக்க வேண்டுவதில்லை. அது அவன் வசத்திலிருந்து திருடப்பட்டு போயிற்றானால் அவன் அதன் எஜமானுக்கு அதற்காக உத்தரவாதம் பண்ண கடவன். அது பீருண்டு போயிற்றானால் அதற்கு சாட்சியை ஒப்புவிக்க வேண்டும். பீருண்டதற்காக அவன் உத்தரவாதம் பண்ண வேண்டுவதில்லை. ஒருவன் பிறனிடத்தில் எதையாகிலும் இரவலாக வாங்கினதுண்டானால் அதற்கு உடையவன் கூட இராத போது அது சேதப்பட்டாலும் செத்துப்போனாலும் அவன் அதற்கு உத்தரவாதம் பண்ண வேண்டும். அதற்கு உடையவன் கூட இருந்தானாகில் அவன் உத்தரவாதம் பண்ண வேண்டுவதில்லை. அது வாடகைக்கு வாங்கப்பட்டிருந்தால் அது அவன் வாடகைக்கு வந்த சேதம். நியமிக்கப்படாத ஒரு கன்னிகையை ஒருவன் மோசம் போக்கி அவளோட சயனித்தால் அவன் அவளுக்காக பரிசம் கொடுத்து அவளை விவாகம் பண்ண கடவன். அவள் தகப்பன் அவளை அவனுக்கு கொடுக்க மாட்டேன் என்றானாகில் கன்னிகைகளுக்காக கொடுக்கப்படும் பரிச முறைமையின்படி அவன் பணத்தை நிறுத்து கொடுக்க வேண்டும். சூனியக்காரியை உயிரோடே வைக்க வேண்டாம். மிருகத்தோடே புணர்கிறவன் எவனும் கொல்லப்பட வேண்டும். கர்த்தர் ஒருவருக்கே ஒழிய வேறே தேவர்களுக்கு பலியிடுகிறவன் சங்கரிக்கப்பட கடவன். அந்நியனை சிறுமைப்படுத்தாமலும் ஒடுக்காமலும் இருப்பீர்களாக. நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியர்களாயிருந்தீர்களே. விதவையையும் திக்கற்ற பிள்ளையையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக. அவர்களை எவ்வளவாகிலும் ஒடுக்கும் போது அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டால் அவர்கள் முறையிடுதலை நான் நிச்சயமாய் கேட்டு கோபம் மூண்டவராகி உங்களை பட்டயத்தினால் கொலை செய்வேன். உங்கள் மனைவிகள் விதவைகளும் உங்கள் பிள்ளைகள் திக்கற்ற பிள்ளைகளும் ஆவார்கள். உங்களுக்குள் சிறுமைப்பட்டிருக்கிற என் ஜனங்களில் ஒருவனுக்கு நீங்கள் பணம் கடனாக கொடுத்திருந்தால் வட்டி வாங்குகிறவர்கள் போல அவனிடத்தில் வட்டி வாங்க வேண்டாம். பிறனுடைய வஸ்திரத்தை ஈடாக வாங்கினால் பொழுது போகும் முன்னமே அதை அவனுக்கு திரும்ப கொடுத்து விடுவாயாக. அவன் போர்வை அதுதானே, அதுவே அவன் தன் உடம்பை மூடிக்கொள்ளுகிற வஸ்திரம்.
வேற எதினாலே போர்த்து படுத்துக் கொள்ளுவான்? அவன் என்னை நோக்கி முறையிடும்போது நான் அவனுக்கு செவி கொடுப்பேன். நான் இரக்கமுள்ளவராயிருக்கிறேன். நியாயாதிபதிகளை தூஷியாமலும் உன் ஜனத்தின் அதிபதியை சபியாமலும் இருப்பாயாக. முதல் பழுக்கும் உன் பழத்தையும் வடியும் உன் ரசத்தையும் காணிக்கையாக செலுத்த தாமதிக்க வேண்டாம். உன் குமாரரில் முதற் பேரானவனை எனக்கு கொடுப்பாயாக. உன் மாடுகளிலும் உன் ஆடுகளிலும் அப்படியே செய்வாயாக. குட்டியானது 7 நாள் தன் தாயோடே இருக்கட்டும். 8ஆம் நாளிலே அதை எனக்கு செலுத்துவாயாக. நீங்கள் எனக்கு பரிசுத்த மனுஷராய் இருக்க கடவீர்கள். வெளியிலே பீருண்ட மாம்சத்தை புசியாமல் அதை நாய்களுக்கு போட்டுவிடுங்கள். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம். அபாண்டமான சொல்லை ஏற்றுக்கொள்ளாயாக. கொடுமையுள்ள சாட்சிக்காரனாயிருக்க ஆகாதவனோடே கலவாயாக. தீமை செய்ய திரளான பேர்களை பின்பற்றாதிருப்பாயாக. வழக்கிலே நியாயத்தை புரட்ட மிகுதியானவர்களின் பட்சத்தில் சாய்ந்து உத்தரவு சொல்லாதிருப்பாயாக. வியாச்சியத்திலே தரித்திரனுடைய முகத்தை பாராயாக. உன் சத்துருவின் மாடாவது அவனுடைய கழுதையாவது தப்பி போகக் கண்டால் அதை திரும்ப அவனிடத்தில் கொண்டு போய் விடுவாயாக. உன்னை பகைக்கிறவனுடைய கழுதை சுமையோடு விழுந்து கிடக்க கண்டாயானால் அதற்கு உதவி செய்யாதிருக்கலாமா? அவசியமாய் அவனோடே கூட அதற்கு உதவி செய்வாயாக. உன்னிடத்தில் இருக்கிற எளியவனுடைய வியாச்சியத்தில் அவனுடைய நியாயத்தை புரட்டாயாக. கள்ள காரியத்துக்கு தூரமாயிருப்பாயாக. குற்றமில்லாதவனையும் நீதிமானையும் கொலை செய்யாயாக. நான் துன்மார்க்கனை நீதிமான் என்று தீர்க்க மாட்டேன். பரிதானம் வாங்காதிருப்பாயாக. பரிதானம் பார்வையுள்ளவர்களை குருடாக்கி நீதிமான்களின் வார்த்தைகளை புரட்டும். அந்நியனை ஒடுக்காயாக. எகிப்து தேசத்தில் அந்நியர்களாயிருந்த நீங்கள் அந்நியனுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறீர்களே. 6 வருஷம் நீ உன் நிலத்தில் பயிரிட்டு அதன் பலனை சேர்த்துக்கொள். 7ஆம் வருஷத்தில் உன் ஜனத்திலுள்ள எளியவர்கள் புசிக்கவும் மீதியானதை வெளியின் ஜந்துக்கள் தின்னவும் அந்த நிலம் சும்மா கிடக்க விட்டு விடுவாயாக. உன் திராட்சைத் தோட்டத்தையும் உன் ஒலிவத் தோப்பையும் அப்படியே செய்வாயாக. 6 நாள் உன் வேலையை செய்து 7ஆம் நாளிலே உன் மாடும் உன் கழுதையும் இளைப்பாறவும் உன் அடிமை பெண்ணின் பிள்ளையும் அந்நியனும் இளைப்பாறவும் ஓய்ந்திருப்பாயாக. நான் உங்களுக்கு சொன்னவைகள் யாவற்றிலும் சாவதானமாயிருங்கள். அந்நிய தேவர்களின் பேரை சொல்ல வேண்டாம். அது உன் வாயிலிருந்து பிறக்க கேட்கப்படவும் வேண்டாம். வருஷத்தில் 3 தரம் எனக்கு பண்டிகை ஆசரிப்பாயாக. புளிப்பில்லா அப்ப பண்டிகையை கொண்டாடி நான் உனக்கு கட்டளையிட்டபடியே ஆபிப் மாதத்தின் குறித்த காலத்தில் 7 நாள் புளிப்பில்லா அப்பம் புசிப்பாயாக. அந்த மாதத்தில் எகிப்திலிருந்து புறப்பட்டாயே, என் சந்நிதியில் வெறுங்கையாய் வரவேண்டாம். நீ வயலில் விதைத்த உன் பயிர் வேலைகளின் முதற் பலனை செலுத்துகிற அறுப்புகால பண்டிகையையும், வருஷ முடிவிலே நீ வயலில் உன் வேலைகளின் பலனை சேர்த்து தீர்ந்தபோது சேர்ப்பு கால பண்டிகையையும் ஆசரிப்பாயாக. வருஷத்தில் 3 தரம் உன் ஆண் மக்கள் எல்லாரும் கர்த்தராகிய ஆண்டவருடைய சந்நிதியில் வரக்கடவர்கள். எனக்கு இடும் பலியின் இரத்தத்தை புளித்த மாவுடன் செலுத்த வேண்டாம். எனக்கு இடும் பலியின் கொழுப்பை விடியற்காலம் வரைக்கும் வைக்கவும் வேண்டாம். உன் நிலத்தில் முதல் விளைச்சல்களில் முதற் கனியை உன் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருவாயாக. வெள்ளாட்டுக் குட்டியை அதன் தாயின் பாலிலே சமைக்க வேண்டாம். வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்நானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து அவர் வாக்குக்கு செவிகொடு. அவரை கோபப்படுத்தாதே. உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை. என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெரிசியரும் கானானியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார். அவர்களை நான் அதம் பண்ணுவேன். நீ அவர்களுடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும்
அவர்கள் செய்கைகளின்படி செய்யாமலும் அவர்களை நிர்மூலம் பண்ணி அவர்களுடைய சிலைகளை உடைத்து போடுவாயாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். நீ செல்லும் இடமெங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். உன் முகத்துக்கு முன்னின்று ஏவியரையும் கானானியரையும் ஏத்தியரையும் துரத்திவிட குளவிகளை உனக்கு முன்னே அனுப்புவேன். தேசம் பாழாய் போகாமலும் காட்டு மிருகங்கள் உனக்கு விரோதமாய் பெருகாமலும் இருக்கும்படி நான் அவர்களை ஒரே வருஷத்திற்குள்ளே உன் முன்னின்று துரத்திவிடாமல் நீ விருத்தி அடைந்து தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் வரைக்கும் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் உன் முன்னின்று துரத்தி விடுவேன். சிவந்த சமுத்திரம் தொடங்கி பெலிஸ்தரின் சமுத்திரம் வரைக்கும், வனாந்தரம் தொடங்கி நதி வரைக்கும் உன் எல்லையாயிருக்கும்படி செய்வேன். நான் அந்த தேசத்தின் குடிகளை உங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பேன். நீ அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுவாய். அவர்களோடும் அவர்கள் தேவர்களோடும் நீ உடன்படிக்கை பண்ணாதிருப்பாயாக. அவர்கள் உன்னை எனக்கு விரோதமாக பாவம் செய்ய பண்ணாதபடிக்கு உன் தேசத்திலே குடியிருக்க வேண்டாம். நீ அவர்கள் தேவர்களை சேவித்தால் அது உனக்கு கண்ணியாயிருக்கும் என்றார். யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம். பின்பு அவர் மோசேயை நோக்கி, நீயும் ஆரோனும் நாதாவும் அபியூவும் இஸ்ரவேலின் மூப்பரில் 70 பேரும் கர்த்தரிடத்தில் ஏறி வந்து தூரத்திலிருந்து பணிந்து கொள்ளுங்கள். மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தில் சமீபித்து வரலாம். அவர்கள் சமீபித்து வரலாகாது. ஜனங்கள் அவனோட கூட ஏறி வர வேண்டாம் என்றார். மோசே வந்து கர்த்தருடைய வார்த்தைகள் யாவையும் நியாயங்கள் யாவையும் ஜனங்களுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஏக சத்தமாய் கர்த்தர் அருளின எல்லா வார்த்தைகளின்படியும் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். மோசே கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் எழுதி வைத்து அதிகாலமே எழுந்து மலையின் அடியில் ஒரு பலிபீடத்தை கட்டி இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 தூண்களை நிறுத்தினான். இஸ்ரவேல் புத்திரரின் வாலிபரை அனுப்பினான். அவர்கள் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி கர்த்தருக்கு சமாதான பலிகளாக காளைகளை பலியிட்டார்கள். அப்பொழுது மோசே அந்த இரத்தத்தில் பாதி எடுத்து பாத்திரங்களில் வார்த்து பாதி இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்து உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்றான். பின்பு மோசேயும் ஆரோனும் நாதாவும் அபியூவும் இஸ்ரவேலருடைய மூப்பரில் 70 பேரும் ஏறிப்போய் இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள். அவருடைய பாதத்தின் கீழே நீல கல் இழைத்த வேலைக்கு ஒப்பாகவும் தெளிந்த வானத்தின் பிரபைக்கு ஒப்பாகவும் இருந்தது. அவர் இஸ்ரவேல் புத்திரருடைய அதிபதிகள் மேல் தம்முடைய கையை நீட்டவில்லை. அவர்கள் தேவனை தரிசித்து பின்பு புசித்து குடித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு. நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாயப்பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடே எழுந்து போனான். மோசே தேவ பர்வதத்தில் ஏறிப் போகையில் அவன் மூப்பரை நோக்கி, நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வருமட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள். ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். ஒருவனுக்கு யாதொரு காரியம் உண்டானால் அவன் அவர்களிடத்தில் போகலாம் என்றான். மோசே மலையின் மேல் ஏறினபோது ஒரு மேகம் மலையை மூடிற்று. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடியிருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவிலிருந்து மோசேயை கூப்பிட்டார். மலையின் கொடுமுடியிலே
கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியைப் போல் இருந்தது. மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தான். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம். கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. நீங்கள் அவர்களிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கை அவன: பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் வெள்ளாட்டு மயிரும் சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலும் தகசு தோலும் சீத்திம் மரமும் விளக்கெண்ணையும் அபிஷேக தைலத்துக்கு பரிமள வர்க்கங்களும் தூபத்துக்கு சுகந்த வர்க்கங்களும் ஏபோத்திலும் மார்பதக்கத்திலும் பதிக்கும் கோமேதக கற்களும் ரத்தினங்களுமே. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக. சீத்திம் மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ணக்கடவர்கள். அதன் நீளம் 2.5 முழமும் அதன் அகலம் 1.5 முழமும் அதன் உயரம் 1.5 முழமுமாயிருப்பதாக. அதை எங்கும் பசும்பொன் தகட்டால் மூடுவாயாக. நீ அதன் உட்புறத்தையும் வெளிப்புறத்தையும் அதனால் மூடி அதன் மேல் சுற்றிலும் பொன்னினால் திறனையை உண்டாக்கி அதற்கு 4 பொன் வளையங்களை வார்ப்பித்து அவைகளை அதன் 4 மூலைகளிலும் போட்டு ஒரு பக்கத்தில் 2 வளையங்களும் மறுபக்கத்தில் 2 வளையங்களும் இருக்கும்படி தைத்து சீத்திம் மரத்தால் தண்டுகளை செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடி அந்த தண்டுகளால் பெட்டியை சுமக்கும்படி அவைகளை பெட்டியின் பக்கங்களில் இருக்கும் வளையங்களிலே பாய்ச்சக் கடவாய். அந்த தண்டுகள் பெட்டியிலிருந்து கழற்றப்படாமல் அதன் வளையங்களிலே இருக்க வேண்டும். நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை அந்த பெட்டியிலே வைப்பாயாக. பசும் பொன்னினாலே கிருபாசனத்தை பண்ணுவாயாக. அது 2.5 முழ நீளமும் 1.5 முழ அகலமுமாய் இருக்க கடவது. பொன்னினால் 2 கேருபீன்களை செய்வாயாக. பொன்னை தகடாய் அடித்து அவைகளை செய்து கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் வைப்பாயாக. ஒரு புறத்து ஓரத்தில் ஒரு கேருபீனையும் மறுபுறத்து ஓரத்தில் மற்ற கேருபீனையும் பண்ணிவை. அந்த கேருபீன்கள் கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் அதனோட ஏக வேலையாயிருக்கும்படி அவைகளை பண்ணக்கடவாய். அந்த கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை உயர விரித்து தங்கள் செட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகிறவைகளும் ஒன்றுக்கொன்று எதிர்முகமுள்ளவைகளுமாய் இருக்க கடவது. கேருபீன்களின் முகங்கள் கிருபாசனத்தை நோக்குகிறவைகளாயிருப்பதாக. கிருபாசனத்தை பெட்டியின் மீதில் வைத்து பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக. அங்கே நான் உன்னை சந்திப்பேன். கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் 2 கேருபீன்களின் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்கப் போகிறவைகளை எல்லாம் உன்னோட சொல்லுவேன். சீத்திம் மரத்தால் ஒரு மேஜையையும் பண்ணுவாயாக. அது 2 முழ நீளமும் 1 முழ அகலமும் 1.5 முழ உயரமுமாய் இருக்க கடவது. அதை பசும் பொன் தகட்டால் மூடி சுற்றிலும் அதற்கு பொன்னினால் திறனையை உண்டாக்கி சுற்றிலும் அதற்கு 4 விரற்கடையான சட்டத்தையும் அதன் சட்டத்திற்கு சுற்றிலும் பொன்னினால் திறனையையும் உண்டாக்கி அதற்கு 4 பொன் வளையங்களை பண்ணி அவைகளை அதன் 4 கால்களுக்கு இருக்கும் 4 மூலைகளிலும் தைக்க கடவாய். அந்த வளையங்கள் மேஜையை சுமக்கும் தண்டுகளுக்கு இடங்களாயிருக்கும்படி சட்டத்தின் அருகே இருக்க வேண்டும். அந்த தண்டுகளை சீத்திம் மரத்தினால் செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடக்கடவாய். அவைகளால் மேஜை சுமக்கப்பட வேண்டும். அதற்குரிய தட்டுகளையும் தூப கரண்டிகளையும் கிண்ணங்களையும் பானபலி கரகங்களையும் பண்ணக்கடவாய். அவைகளை பசும் பொன்னினால் பண்ணக்கடவாய். மேஜையின் மேல் நித்தமும் என் சந்நிதியில் சமூகத் தப்பங்களை வைக்க கடவாய். பசும் பொன்னினால் ஒரு குத்து விளக்கையும் உண்டாக்குவாயாக. அது பொன்னினால் அடிப்பு வேலையாய் செய்யப்பட வேண்டும். அதன் தண்டும் கிளைகளும் மொக்குகளும் பழங்களும் பூக்களும் பொன்னினால் செய்யப்பட வேண்டும். 6 கிளைகள் அதன் பக்கங்களில் விட வேண்டும்.
குத்து விளக்கின் 3 கிளைகள் அதன் ஒரு பக்கத்திலும், குத்து விளக்கின் 3 கிளைகள் அதன் மறுபக்கத்திலும் விட வேண்டும். ஒவ்வொரு கிளையிலே வாதுமை கொட்டைக்கு ஒப்பான 3 மொக்குகளும், ஒரு பழமும் ஒரு பூவும் இருப்பதாக. குத்து விளக்கிலிருந்து புறப்படும் 6 கிளைகளிலும் அப்படியே இருக்க வேண்டும். விளக்கு தண்டிலோ வாதுமை கொட்டைக்கு ஒப்பான 4 மொக்குகளும் பழங்களும் பூக்களும் இருப்பதாக. அதிலிருந்து புறப்படும் 2 கிளைகளின் கீழ் ஒரு பழமும், வேறு 2 கிளைகளின் கீழ் ஒரு பழமும், மற்றொரு 2 கிளைகளின் கீழ் ஒரு பழமும் இருப்பதாக. விளக்கு தண்டிலிருந்து புறப்படும் 6 கிளைகளுக்கும் அப்படியே இருக்க வேண்டும். அவைகளின் பழங்களும் அவைகளின் கிளைகளும் பொன்னினால் உண்டானவைகளாயிருப்பதாக. அவையெல்லாம் தகடாய் அடித்த பசும் பொன்னால் செய்யப்பட்ட ஒரே வேலையாயிருக்க வேண்டும். அதில் 7 அகல்களை செய்வாயாக. அதற்கு நேரெதிராய் எரியும்படிக்கு அவைகள் ஏற்றப்பட கடவது. அதன் கத்திரிகளும் சாம்பல் பாத்திரங்களும் பசும் பொன்னினால் செய்யப்படுவதாக. அதையும் அதற்குரிய பனிமூட்டுகள் யாவையும் 1 தாலந்து பசும் பொன்னினால் பண்ண வேண்டும். மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு. யாத்திராகமம் 26ஆம் அதிகாரம். மேலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலினாலும், இளநீல நூலினாலும், இரத்தாம்பர நூலினாலும், சிவப்பு நூலினாலும் நெய்யப்பட்ட 10 மூடு திரைகளால் வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுவாயாக. அவைகளில் விசித்திர வேலையாய் கேருபீன்களை செய்ய கடவாய். ஒவ்வொரு மூடு திரையும் 28 முழ நீளமும் 4 முழ அகலமுமாயிருப்பதாக. மூடு திரைகளெல்லாம் ஒரே அளவாயிருக்க வேண்டும். 5 மூடு திரை ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். மற்ற 5 மூடு திரைகளும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். இணைக்கப்பட்ட ஒரு மூடு திரையின் கடையோரத்தில் இளநீல நூலால் காதுகளை உண்டு பண்ணு. இணைக்கப்பட்ட மற்ற மூடுதிரையின் கடையோரத்திலும் அப்படியே செய்வாயாக. காதுகள் ஒன்றோடொன்று இணையும்படி ஒரு மூடுதிரையில் 50 காதுகளையும், இணைக்கப்பட்ட மற்ற மூடுதிரையின் ஓரத்தில் 50 காதுகளையும் உண்டு பண்ணுவாயாக. 50 பொன் கொக்கிகளையும் பண்ணி மூடுதிரைகளை ஒன்றோடொன்று அந்த கொக்கிகளால் இணைத்து விடுவாயாக. அப்பொழுது அது ஒரே வாசஸ்தலமாகும். வாசஸ்தலத்தின் மேல் கூடாரமாக போடும்படி ஆட்டு மயிரால் 11 மூடு திரைகளை உண்டு பண்ணுவாயாக. ஒவ்வொரு மூடுதிரை 30 முழ நீளமும் 4 முழ அகலமுமாய் இருக்க வேண்டும். 11 மூடுதிரைகளும் ஒரே அளவாய் இருக்க வேண்டும். 5 மூடுதிரைகளை ஒன்றாகவும் 6 மூடுதிரைகளை ஒன்றாகவும் இணைக்க வேண்டும். 6ஆம் மூடுதிரையை கூடாரத்தின் முகப்பிற்கு முன்னே மடித்து போடுவாயாக. இணைக்கப்பட்ட ஒரு மூடுதிரையின் கடையோரத்தில் 50 காதுகளையும், இணைக்கப்பட்ட மற்ற மூடுதிரையின் ஓரத்தில் 50 காதுகளையும் உண்டு பண்ணி 50 வெண்கல கொக்கிகளை செய்து, கொக்கிகளை காதுகளில் மாட்டி ஒரே கூடாரமாகும்படி அதை இணைத்து விடுவாயாக. கூடாரத்தின் மூடுதிரைகளில் மிச்சமான பாதி மூடுதிரை வாசஸ்தலத்தின் பின்புறத்தில் தொங்க வேண்டும். கூடாரத்தினுடைய மூடுதிரைகளின் நீளத்திலே மீதியானதில் இந்த புறத்தில் 1 முழமும் அந்த புறத்தில் 1 முழமும் வாசஸ்தலத்தை மூடும்படி அதன் பக்கங்களிலே தொங்க வேண்டும். சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலினால் கூடாரத்திற்கு ஒரு மூடியையும், அதன் மேல் தகசு தோலால் ஒரு மூடியையும் உண்டு பண்ணுவாயாக. வாசஸ்தலத்துக்கு நிமிர்ந்து நிற்கும் பலகைகளையும் சீத்தி மரத்தால் உண்டு பண்ணுவாயாக. ஒவ்வொரு பலகையும் 10 முழ நீளமும் 1.5 முழ அகலமுமாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு பலகைக்கும் ஒன்றோடொன்று ஒத்து இசைந்திருக்கும் 2 கழுந்துகள் இருக்க வேண்டும். வாசஸ்தலத்தின் பலகைகளுக்கெல்லாம் இப்படியே செய்வாயாக. வாசஸ்தலத்துக்காக செய்யப்படுகிற பலகைகளில் 20 பலகை தெற்கே தென் திசைக்கு எதிராக நிற்க கடவது. அந்த 20 பலகைகளின் கீழே வைக்கும் 40 வெள்ளி பாதங்களை உண்டு பண்ணுவாயாக. ஒரு பலகையின் கீழ் அதன் 2 கழுந்துகளுக்கும் 2 பாதங்களும், மற்ற பலகையின் கீழ் அதன் 2 கழுந்துகளுக்கும் 2 பாதங்களும் இருக்க வேண்டும். வாசஸ்தலத்தின் மறுபக்கமாகிய வடபுறத்திலும் 20 பலகைகளையும், அவைகளின் கீழ் 40 வெள்ளி பாதங்களையும் உண்டு பண்ணுவாயாக. ஒரு பலகையின் கீழ் 2 பாதங்களும், மற்ற பலகையின் கீழ் 2 பாதங்களும் இருக்க வேண்டும். வாசஸ்தலத்தின் மேற்புறத்திற்கு 6 பலகைகளையும்,
வாசஸ்தலத்தின் இரு பக்கத்திலும் உள்ள மூலைகளுக்கு 2 பலகைகளையும் உண்டு பண்ணுவாயாக. அவைகள் கீழே இசைக்கப்பட்டிருக்க வேண்டும். மேலேயும் ஒரு வளையத்தினால் இசைக்கப்பட்டிருக்க வேண்டும். 2 மூலைகளுக்கும் அப்படியே இருக்க வேண்டும். அவைகள் 2 மூலைகளுக்காகும். அந்தப்படி 8 பலகைகள் இருக்க வேண்டும். ஒவ்வொரு பலகையின் கீழ் 2 பாதங்களாக 16 வெள்ளி பாதங்களும் இருக்க வேண்டும். சீத்திம் மரத்தால் வாசஸ்தலத்தின் ஒரு பக்கத்து பலகைகளுக்கு 5 தாழ்பாள்களையும், வாசஸ்தலத்தின் மறுபக்கத்து பலகைகளுக்கு 5 தாழ்பாள்களையும், வாசஸ்தலத்தின் மேற்புறமான பின்பக்கத்து பலகைகளுக்கு 5 தாழ்பாள்களையும் பண்ணுவாயாக. நடுத்தாழ்பாள் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் பலகைகளின் மையத்தில் உருவ பாய்ச்சப்பட்டிருக்க வேண்டும். பலகைகளை பொன் தகட்டால் மூடி, தாழ்பாள்களின் இடங்களாகிய அவைகளின் வளையங்களை பொன்னினால் பண்ணி, தாழ்பாள்களை பொன் தகட்டால் மூடக்கடவாய். இவ்விதமாக மலையின் மேல் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே வாசஸ்தலத்தை நிறுத்துவாயாக. இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலுமான இவற்றால் ஒரு திரைச்சீலையை உண்டு பண்ண கடவாய். அதிலே விசித்திர வேலையால் செய்யப்பட்ட கேருபீன்கள் வைக்கப்பட வேண்டும். சீத்திம் மரத்தினால் செய்து பொன் தகட்டால் மூடப்பட்ட 4 தூண்களிலே அதை தொங்கவிடு. அந்த தூண்கள் 4 வெள்ளி பாதங்கள் மேல் நிற்கவும், அவைகளின் கொக்கிகள் பொன்னினால் செய்யப்படவும் வேண்டும். கொக்கிகளின் கீழே அந்த திரைச்சீலையை தொங்கவிட்டு சாட்சி பெட்டியை அங்கே திரைக்குள்ளாக வைக்க கடவாய். அந்த திரைச்சீலை பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பிரிவை உண்டாக்கும். மகா பரிசுத்த ஸ்தலத்திலே சாட்சி பெட்டியின் மீதில் கிருபாசனத்தை வைப்பாயாக. திரைக்கு புறம்பாக மேஜையையும், மேஜைக்கு எதிரே வாசஸ்தலத்தின் தென்புறமாக குத்து விளக்கையும் வைத்து மேஜையை வடபுறமாக வைப்பாயாக. இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலுமாகிய இவற்றால் சித்திர தையல் வேலையான ஒரு தொங்கு திரையையும் கூடாரத்தின் வாசலுக்கு உண்டாக்கி, அந்த தொங்கு திரைக்கு சீத்திம் மரத்தால் 5 தூண்களை செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடி, அவைகளுக்கு பொன் கொக்கிகளை உண்டாக்கி, அவைகளுக்கு 5 வெண்கல பாதங்களை வார்ப்பிக்க கடவாய். யாத்திராகமம் 27ஆம் அதிகாரம். 5 முழ நீளமும் 5 முழ அகலமுமாக சீத்திம் மரத்தால் பலிபீடத்தையும் உண்டு பண்ணுவாயாக. அது சதுரமும் 3 முழ உயரமுமாய் இருப்பதாக. அதன் 4 மூலைகளிலும் 4 கொம்புகளை உண்டாக்குவாயாக. அதன் கொம்புகள் அதனோட ஏகமாய் இருக்க வேண்டும். அதை வெண்கல தகட்டால் மூட வேண்டும். அதன் சாம்பலை எடுக்கத்தக்க சட்டிகளையும் கரண்டிகளையும் கிண்ணிகளையும் முள்துறடுகளையும் நெருப்புச் சட்டிகளையும் உண்டாக்குவாயாக. அதன் பனிமுட்டுகளை எல்லாம் வெண்கலத்தால் பண்ணுவாயாக. வலைப்பின்னல் போன்ற ஒரு வெண்கல சல்லடையை பண்ணி, அந்த சல்லடையின் 4 மூலைகளிலும் 4 வெண்கல வளையங்களை உண்டாக்கி, அந்த சல்லடை பலிபீடத்தின் பாதி உயரத்தில் இருக்கும்படி அதை தாழ பலிபீடத்தின் சுற்றடைப்புக்கு கீழாக வைப்பாயாக. பலிபீடத்துக்கு சீத்திம் மரத்தால் தண்டுகளையும் பண்ணி அவைகளை வெண்கல தகட்டால் மூடுவாயாக. பலிபீடத்தை சுமக்கத்தக்கதாக அந்த தண்டுகள் அதன் 2 பக்கங்களிலும் வளையங்களிலே பாய்ச்சப்பட்டிருக்க வேண்டும். அதை உள்வெளிவிட்டு பலகைகளினாலே பண்ண வேண்டும். மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்டபடியே அதை பண்ண கடவர்கள். வாசஸ்தலத்துக்கு பிரகாரத்தையும் உண்டு பண்ணுவாயாக. தெற்கே தென் திசைக்கு எதிரான பிரகாரத்துக்கு திரித்த மெல்லிய பஞ்சு நூலால் செய்யப்பட்ட 100 முழ நீளமான தொங்கு திரைகள் இருக்க வேண்டும். அவைகளுக்கு வெண்கலத்தினாலே 20 தூண்களும் 20 பாதங்களும் இருக்க வேண்டும். தூண்களின் கொக்கிகளும் அவைகளின் பூண்களும் வெள்ளியினால் செய்யப்பட வேண்டும். அப்படியே வடபக்கத்தின் நீளத்திற்கும் 100 முழ நீளமான தொங்கு திரைகள் இருக்க வேண்டும். அவைகளுக்கு 20 தூண்களும் அவைகளுக்கு 20 பாதங்களும் வெண்கலமாயிருக்க வேண்டும். தூண்களின் கொக்கிகளும் பூண்களும் வெள்ளியினால் செய்யப்பட வேண்டும். பிரகாரத்தின் மேற்பக்கமான அகலத்திற்கு 50 முழ நீளமான தொங்கு திரைகள் இருக்க வேண்டும். அவைகளுக்கு 10 தூண்களும் அவைகளுக்கு 10 பாதங்களும் இருக்க வேண்டும்.
சூரியன் உதிக்கிற திசையாகிய கீழ்ப்பக்கத்தின் பிரகாரம் 50 முழ அகலமாயிருக்க வேண்டும். அங்கே ஒரு புறத்திற்கு 15 முழ நீளமான தொங்கு திரைகளும் அவைகளுக்கு 3 தூண்களும் அவைகளுக்கு 3 பாதங்களும் இருக்க வேண்டும். மறுபுறத்துக்கு 15 முழ நீளமான தொங்கு திரைகளும் அவைகளுக்கு 3 தூண்களும் அவைகளுக்கு 3 பாதங்களும் இருக்க வேண்டும். பிரகாரத்தின் வாசலுக்கு இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் சித்திர தையல் வேலையாய் செய்யப்பட்ட 20 முழ நீளமான ஒரு தொங்கு திரையும் அதற்கு 4 தூண்களும் அவைகளுக்கு 4 பாதங்களும் இருக்க வேண்டும். சுற்று பிரகாரத்தின் தூண்கள் எல்லாம் வெள்ளியினால் பூண் கட்டப்பட்டிருக்க வேண்டும். அவைகளின் கொக்கிகள் வெள்ளியினாலும் அவைகளின் பாதங்கள் வெண்கலத்தினாலும் செய்யப்பட்டிருக்க வேண்டும். பிரகாரத்தின் நீளம் 100 முழமும் இருபுறத்து அகலம் 50 முழமும் உயரம் 5 முழமுமாய் இருப்பதாக அதன் தொங்கல்கள் திரித்த மெல்லிய பஞ்சு நூலினால் செய்யப்பட்டு அதன் தூண்களின் பாதங்கள் வெண்கலமாயிருக்க வேண்டும். வாசஸ்தலத்துக்கு அடுத்த சகல பணிவிடைக்கு தேவையான எல்லா பணிமுட்டுகளும் அதன் எல்லா முளைகளும் பிரகாரத்தின் எல்லா முளைகளும் வெண்கலமாயிருக்க வேண்டும். குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடுவாயாக. ஆசரிப்பு கூடாரத்தில் சாட்சி சந்நிதிக்கு முன்னிருக்கும் திரைச்சீலைக்கு வெளிப்புறமாக ஆரோனும் அவன் குமாரரும் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் அந்த விளக்கை எரிய வைக்க கடவர்கள். இது இஸ்ரவேல் புத்திரருக்கு தலைமுறை தலைமுறையாக நித்திய கட்டளையாயிருக்க கடவது. யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம். உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ ஆரோனையும் அவனோட கூட அவன் குமாரராகிய நாதாப், அபியு, எலெயாசார், இத்தாமார் என்னும் ஆரோனின் குமாரரையும் இஸ்ரவேல் புத்திரரில் இருந்து பிரித்து உன்னிடத்தில் சேர்த்துக் கொள்வாயாக. உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமுமாயிருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யத்தக்கதாக அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அவனுக்கு வஸ்திரங்களை உண்டாக்கும் பொருட்டு நான் ஞானத்தின் ஆவியால் நிரப்பின விவேகமான இருதயமுள்ள யாவரோடும் நீ சொல்லுவாயாக. அவர்கள் உண்டாக்க வேண்டிய வஸ்திரங்கள் ஆவன: மார்பதக்கமும் ஏபோத்தும் அங்கியும் விசித்திரமான உள்சட்டையும் பாகையும் இடைக்கச்சையுமே. உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவனுக்கும் அவன் குமாரருக்கும் பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ண வேண்டும். அவர்கள் பொன்னும் இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் சேகரிப்பார்களாக. ஏபோத்தை பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் விசித்திர வேலையாய் செய்ய கடவர்கள். அது ஒன்றாக இணைக்கப்படும் பொருட்டு 2 தோல் துண்டுகளின் மேலும் அதன் 2 முனைகளும் சேர்க்கப்பட வேண்டும். அந்த ஏபோத்தின் மேல் இருக்க வேண்டிய விசித்திரமான கச்சை அந்த வேலைக்கு ஒப்பாகவே பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் பண்ணப்பட்டு அதனோட ஏகமாயிருக்க வேண்டும். பின்னும் நீ 2 கோமேதக கற்களை எடுத்து இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை அவைகளில் வெட்டுவாயாக. அவர்கள் பிறந்த வரிசையின்படியே அவர்களுடைய நாமங்களில் 6 நாமங்கள் ஒரு கல்லிலும் மற்ற 6 நாமங்கள் மறு கல்லிலும் இருக்க வேண்டும். ரத்தினங்களில் முத்திரை வெட்டுகிறவர்கள் செய்யும் வேலைக்கு ஒப்பாக அந்த 2 கற்களிலும் இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை வெட்டி அவைகளை பொன் குவளைகளில் பதிப்பாயாக. ஆரோன் கர்த்தருக்கு முன்பாக தன் 2 தோள்களின் மேலும் இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை ஞாபகக்குறியாக சுமந்து வர அந்த 2 கற்களையும் ஏபோத்து தோள்களின் மேல் அவர்களை நினைக்கும்படியான கற்களாக வைக்க கடவாய். பொன்னினால் வளையங்களை பண்ணி சரியான அளவுக்கு பின்னல் வேலையான 2 சங்கிலிகளையும் பசும் பொன்னினால் உண்டாக்கி அந்த சங்கிலிகளை அந்த வளையங்களில் பூட்டுவாயாக. நியாயவிதி மார்பதக்கத்தையும் விசித்திர வேலையாய் செய்வாயாக. அதை ஏபோத்து வேலைக்கு ஒப்பாக பொன்னினாலும் இளநீல நூலாலும்
இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்வாயாக. அது சதுரமும் இரட்டையும் 1 சாண் நீளமும் 1 சாண் அகலமுமாய் இருக்க வேண்டும். அதிலே 4 பத்தி இரத்தின கற்களை நிறைய பதிப்பாயாக. முதலாம் பத்தி பத்மராகமும் புஷ்பராகமும் மாணிக்கமும், 2ஆம் பத்தி மரகதமும் இந்திர நீலமும் வஜ்ரமும், 3ஆம் பத்தி கெம்பும் வைடூரியமும் சுகந்தியும், 4ஆம் பத்தி படிகப் பச்சையும் கோமேதகமும் யஸ்பியுமாய் இருப்பதாக. இவைகள் அந்தந்த பத்தியில் பொன்னினாலே பதித்திருக்க வேண்டும். இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருடைய நாமங்களின்படியே 12 அவர்களுடைய நாமங்கள் அவைகளில் வெட்டப்பட்டவைகளுமாய் இருக்க வேண்டும். 12 கோத்திரங்களில் ஒவ்வொன்றினுடைய நாமம் ஒவ்வொன்றிலே முத்திரை வெட்டாய் வெட்டியிருக்க வேண்டும். மார்பதக்கத்திற்கு அதன் பக்கங்களிலே பின்னல் வேலையான பசும்பொன் சங்கிலிகளையும் பண்ணி, அந்த மார்பதக்கத்திற்கு 2 பொன் வளையங்களையும் பண்ணி, அந்த 2 வளையங்களையும் மார்பதக்கத்தின் 2 பக்கங்களிலே வைத்து, பொன்னினால் செய்த அந்த 2 பின்னல் வேலையான சங்கிலிகளையும் மார்பதக்கத்தின் பக்கங்களில் இருக்கிற 2 வளையங்களில் மாட்டி, அவ்விரண்டு பின்னல் வேலையான சங்கிலிகளின் 2 நுனிகளை ஏபோத்து தோள் துண்டின் மேல் அதன் முன்புறத்தில் இருக்கிற 2 வளையங்களில் மாட்டுவாயாக. நீ 2 பொன் வளையங்களை பண்ணி, அவைகளை ஏபோத்தின் கீழ்ப்புறத்திற்கு எதிரான மார்பதக்கத்தினுடைய மற்ற 2 பக்கங்களிலும் அதனுடைய ஓரத்திற்குள்ளாக வைத்து, வேறே 2 பொன் வளையங்களை பண்ணி, அவைகளை ஏபோத்தின் முன்புறத்து 2 கீழ்ப்பக்கங்களில் அதன் இணைப்புக்கு எதிராகவும் ஏபோத்தின் விசித்திரமான கச்சைக்கு மேலாகவும் வைத்து, மார்பதக்கம் ஏபோத்தின் விசித்திரமான கச்சைக்கு மேலாக இருக்கும்படிக்கும் அது ஏபோத்திலிருந்து நீங்காதபடிக்கும் அதை அதன் வளையங்களால் ஏபோத்து வளையங்களோடு இளநீல நாடாவினால் கட்ட வேண்டும். ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கும் போது இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை தன் இருதயத்தின் மேலிருக்கும் நியாயவிதி மார்பதக்கத்திலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஞாபகக்குறியாக எப்பொழுதும் தரித்துக் கொள்ள கடவன். நியாயவிதி மார்பதக்கத்திலே ஊரீம் தும்மீம் என்பவைகளை வைப்பாயாக. ஆரோன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் பிரவேசிக்கும் போது அவைகள் அவன் இருதயத்தின் மேல் இருக்க வேண்டும். ஆரோன் தன் இருதயத்தின் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய நியாயவிதியை கர்த்தருடைய சன்னிதானத்தில் எப்பொழுதும் தரித்துக் கொள்ள வேண்டும். ஏபோத்தின் கீழ் அங்கியை முழுவதும் இளநீல நூலால் உண்டாக்க கடவாய். தலை நுழைகிற அதன் துவாரம் அதன் நடுவில் இருக்கவும், அதன் துவாரத்துக்கு நெய்யப்பட்ட வேலையான ஒரு நாடா சுற்றிலும் இருக்கவும் வேண்டும். அது கிழியாதபடிக்கு மார்க்கவசத்தின் துவாரத்துக்கு ஒத்ததாக இருக்க வேண்டும். அதன் கீழோரங்களில் இளநீல நூல், இரத்தாம்பர நூல், சிவப்பு நூல் வேலையால் செய்யப்பட்ட மாதளம் பழங்களையும், அவைகளுக்கு இடையிடையே சுற்றிலும் பொன் மணிகளையும் அதன் ஓரங்களில் சுற்றிலும் தொங்கும்படி பண்ணி வைக்க வேண்டும். அங்கியின் ஓரங்களில் சுற்றிலும் 1 பொன்மணியும் 1 மாதளம்பழமும் 1 பொன்மணியும் 1 மாதளம்பழமுமாய் தொங்குவதாக. ஆரோன் ஆராதனை செய்ய கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கும் போதும் வெளியே வரும்போதும் அவன் சாகாதபடிக்கு அதன் சத்தம் கேட்கப்படும்படி அதை தரித்துக் கொள்ள வேண்டும். பசும் பொன்னினால் ஒரு பட்டத்தை பண்ணி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அதிலே முத்திரை வெட்டாக வெட்டி, அது பாகையில் இருக்கும்படி அதை இளநீல நாடாவினால் பாகையின் முகப்பிலே கட்டுவாயாக. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பரிசுத்த காணிக்கைகளாக படைக்கும் பரிசுத்தமானவைகளின் தோஷத்தை ஆரோன் சுமக்கும்படி அது ஆரோனுடைய நெற்றியின் மேல் இருப்பதாக. கர்த்தருடைய சந்நிதியில் அவர்கள் அங்கீகரிக்கப்படும்படி அது எப்பொழுதும் அவன் நெற்றியின் மேல் இருக்க வேண்டும். மெல்லிய பஞ்சு நூலால் விசித்திரமான உள் சட்டையையும் மெல்லிய பஞ்சு நூலால் பாகையையும் உண்டாக்கி இடைக்கச்சையை சித்திர தையல் வேலையாக பண்ணுவாயாக. ஆரோனுடைய குமாரருக்கும் மகிமையும் அலங்காரமுமாயிருக்கும் பொருட்டு அங்கிகளையும் இடைக்கச்சைகளையும் குல்லாக்களையும் உண்டு பண்ணுவாயாக. உன் சகோதரனாகிய ஆரோனும் அவனோடே கூட அவன் குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அந்த வஸ்திரங்களை அவர்களுக்கு உடுத்தி அவர்களை அபிஷேகம் செய்து அவர்களை பிரதிஷ்டை பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக.
அவர்களுடைய நிர்வாணத்தை மூடும்படிக்கு இடுப்பு தொடங்கி முழங்கால் மட்டும் உடுத்த சணல் நூல் சல்லடங்களையும் உண்டு பண்ணுவாயாக. ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்த ஸ்தலத்திலே ஆராதனை செய்ய ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கும் போதும் பலிபீட தண்டைக்கு சேரும் போதும் அக்கிரமம் சுமந்து அவர்கள் சாகாதபடிக்கு அவைகளை தரித்திருக்க வேண்டும். இது அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் சந்ததிக்கும் நித்திய கட்டளை. யாத்திராகமம் 29 அதிகாரம். அவர்கள் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவர்களை பரிசுத்தப்படுத்தும் பொருட்டு நீ அவர்களுக்கு செய்ய வேண்டியதாவது, ஒரு காளையையும் பழுதற்ற 2 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொள்வாயாக. புளிப்பில்லா அப்பத்தையும் எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லா அதிரசங்களையும் எண்ணெய் பூசப்பட்ட புளிப்பில்லா அடைகளையும் கோதுமையின் மெல்லிய மாவினால் பண்ணி அவைகளை ஒரு கூடையிலே வைத்து கூடையோடே அவைகளையும் காளையையும் 2 ஆட்டுக்கடாக்களையும் கொண்டு வந்து ஆரோனையும் அவன் குமாரரையும் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசல் முன்பாக சேர பண்ணி அவர்களை தண்ணீரினால் கழுவி அந்த வஸ்திரங்களை எடுத்து ஆரோனுக்கு உள் சட்டையையும் ஏபோத்தின் கீழ் அங்கியையும் ஏபோத்தையும் மார்பதக்கத்தையும் தரித்து ஏபோத்தின் விசித்திரமான கச்சையையும் அவனுக்கு கட்டி அவன் தலையிலே பாகையையும் வைத்து பரிசுத்த கிரீடத்தை பாகையின் மேல் தரித்து அபிஷேக தைலத்தையும் எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை அபிஷேகம் செய்வாயாக. பின்பு அவன் குமாரரை சேரப்பண்ணி ஆசாரிய ஊழியம் அவர்களுக்கு நித்திய கட்டளையாக இருக்கும்படி அவர்களுக்கும் அங்கிகளை உடுத்துவாயாக. ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் இடைக்கச்சைகளை கட்டி அவன் குமாரருக்கு குல்லாக்களையும் தரித்து இப்படியே ஆரோனையும் அவன் குமாரரையும் பிரதிஷ்டை பண்ணுவாயாக. காளையை ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக கொண்டு வருவாயாக. அப்பொழுது ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை காளையினுடைய தலையின் மேல் வைக்க கடவர்கள். பின்பு நீ அந்த காளையை ஆசரிப்பு கூடாரத்து வாசலண்டையிலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து உன் விரலினால் பலிபீடத்தின் கொம்புகள் மேல் இட்டு மற்ற இரத்தம் முழுவதையும் பலிபீடத்தின் அடியிலே ஊற்றி குடல்களை மூடிய கொழுப்பு யாவையும் கல்லீரலின் மேலுள்ள சவ்வையும் 2 குண்டிக்காய்களையும் அவைகளின் மேலுள்ள கொழுப்பையும் எடுத்து பலிபீடத்தின் மேல் தகித்து போட்டு காளையின் மாம்சத்தையும் அதன் தோலையும் அதன் சாணியையும் பாளையத்துக்கு புறம்பே அக்கினியால் சுட்டரிக்க கடவாய். இது பாவ நிவாரண பலி. பின்பு அந்த ஆட்டுக்கடாக்களில் ஒன்றை கொண்டு வந்து நிறுத்துவாயாக. அதனுடைய தலையின் மேல் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை வைக்க கடவர்கள். அந்த கடாவை அடித்து அதன் இரத்தத்தை பிடித்து பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்து ஆட்டுக்கடாவை சந்து சந்தாக துண்டித்து அதன் குடல்களையும் அதன் தொடைகளையும் கழுவி அவைகளை அந்த துண்டங்களின் மேலும் அதன் தலையின் மேலும் வைத்து ஆட்டுக்கடா முழுவதையும் பலிபீடத்தின் மேல் தகித்து விடுவாயாக. இது கர்த்தருக்கு செலுத்தும் சர்வாங்க தகன பலி. இது சுகந்த வாசனையும் கர்த்தருக்கு செலுத்தும் தகன பலியுமாயிருக்கும். பின்பு மற்ற ஆட்டுக்கடாவையும் கொண்டு வந்து நிறுத்துவாயாக. அதனுடைய தலையின் மேல் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை வைக்க கடவர்கள். அப்பொழுது அந்த கடாவை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆரோனின் வலது காது மடலிலும் அவன் குமாரரின் வலது காது மடலிலும் அவர்கள் வலது கையின் பெருவிரலிலும் அவர்கள் வலது காலின் பெருவிரலிலும் இட்டு மற்ற இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்து பலிபீடத்தின் மேலிருக்கும் இரத்தத்திலும் அபிஷேக தைலத்திலும் கொஞ்சம் எடுத்து ஆரோனும் அவன் வஸ்திரங்களும் அவனுடைய குமாரரும் அவர்களுடைய வஸ்திரங்களும் பரிசுத்தமாக்கப்படும்படி அவன் மேலும் அவன் வஸ்திரங்கள் மேலும் அவனுடைய குமாரர் மேலும் அவர்களுடைய வஸ்திரங்கள் மேலும் தெளிப்பாயாக. அந்த ஆட்டுக்கடா பிரதிஷ்டையின் ஆட்டுக்கடாவானதால் அதிலுள்ள கொழுப்பையும் வாலையும் குடல்களை மூடிய கொழுப்பையும் கல்லீரலின் மேலுள்ள சவ்வையும் 2 குண்டிக்காய்களையும் அவைகளின் மேலுள்ள கொழுப்பையும் வலது பக்கத்து முன்னந்தொடையையும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வைத்திருக்கிற புளிப்பில்லா அப்பங்களுள்ள கூடையில் 1 அப்பத்தையும்
எண்ணெயிட்ட அப்பமாகிய ஒரு அதிரசத்தையும் ஒரு அடையையும் எடுத்து அவைகள் எல்லாவற்றையும் ஆரோனின் உள்ளங்கைகளிலும் அவன் குமாரரின் உள்ளங்கைகளிலும் வைத்து அவைகளை கர்த்தருடைய சன்னிதானத்தில் அசைவாட்டப்படும் காணிக்கையாக அசைவாட்டி பின்பு அவைகளை அவர்கள் கைகளிலிருந்து எடுத்து பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலியோடு வைத்து கர்த்தருடைய சன்னிதானத்தில் சுகந்த வாசனையாக தகிக்க கடவாய். இது கர்த்தருக்கு செலுத்தப்படும் தகன பலி. ஆரோனுடைய பிரதிஷ்டையின் ஆட்டுக்கடாவிலே மார்க்கண்டத்தை எடுத்து அதை கர்த்தருடைய சன்னிதானத்தில் அசைவாட்டப்படும் காணிக்கையாக அசைவாட்ட கடவாய். அது உன் பங்காயிருக்கும். மேலும் ஆரோனுடைய பிரதிஷ்டைக்கும் அவன் குமாரருடைய பிரதிஷ்டைக்கும் நியமித்த ஆட்டுக்கிடாவில் அசைவாட்டப்படுகிற மார்க்கண்டத்தையும் ஏறெடுத்து படைக்கப்படுகிற முன்னந்தொடையையும் பரிசுத்தப்படுத்துவாயாக. அது ஏறெடுத்து படைக்கிற படைப்பானதினால் இஸ்ரவேல் புத்திரர் பலியிடுகிறவைகளில் அவைகளே நித்திய கட்டளையாக ஆரோனையும் அவன் குமாரரையும் சேர்வதாக. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஏறெடுத்து படைக்கிற சமாதான பலிகளில் அவைகளே ஏறெடுத்து படைக்கும் படைப்பாயிருக்க வேண்டும். ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்கள் அவனுக்கு பின் அவனுடைய குமாரரை சேரும். அவர்கள் அவைகளை உடுத்திக் கொண்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு பிரதிஷ்டையாக்கப்படுவார்கள். அவனுடைய குமாரரில் அவன் பட்டத்திற்கு வருகிற ஆசாரியன் பரிசுத்த ஸ்தலத்தில் ஆராதனை செய்வதற்கு ஆசரிப்பு கூடாரத்தில் பிரவேசிக்கும் போது அவைகளை 7 நாள் மட்டும் உடுத்திக் கொள்ள கடவன். பிரதிஷ்டையின் ஆட்டுக்கடாவை கொண்டு வந்து அதன் மாம்சத்தை பரிசுத்த இடத்தில் வேவிப்பாயாக. அந்த ஆட்டுக்கடாவின் மாம்சத்தையும் கூடையில் இருக்கிற அப்பத்தையும் ஆரோனும் அவன் குமாரரும் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலே புசிக்க கடவர்கள். அவர்களை பிரதிஷ்டை பண்ணி பரிசுத்தப்படுத்தும் பொருட்டு அவைகளால் பாவ நிவர்த்தி செய்யப்பட்டபடியால் அவைகளை அவர்கள் புசிக்க கடவர்கள். அந்நியனோ அவைகளை புசிக்கலாகாது. அவைகள் பரிசுத்தமானவைகள். பிரதிஷ்டையின் மாம்சத்திலும் அப்பத்திலும் ஏதாகிலும் விடியற்காலம் மட்டும் மீந்திருந்ததானால் அதை அக்கினியாலே சுட்டெரிப்பாயாக. அது புசிக்கப்படலாகாது. அது பரிசுத்தமானது. இந்த பிரகாரம் நான் உனக்கு கட்டளையிட்டபடி எல்லாவற்றையும் நீ ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் செய்வாயாக. 7 நாள் அளவும் நீ அவர்களை பிரதிஷ்டை பண்ணி பாவ நிவர்த்திக்காக ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு காளையை பாவ நிவாரண பலியாக பலியிட்டு பலிபீடத்துக்காக பிராயச்சித்தம் செய்த பின் அந்த பலிபீடத்தை சுத்தி செய்ய வேண்டும். அதை பரிசுத்தப்படுத்தும்படி அதை அபிஷேகம் பண்ண கடவாய். 7 நாள் அளவும் பலிபீடத்திற்காக பிராயச்சித்தம் செய்து அதை பரிசுத்தமாக்க கடவாய். பலிபீடமானது மகா பரிசுத்தமாயிருக்கும். பலிபீடத்தை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாகும். பலிபீடத்தின் மேல் நீ பலியிட வேண்டியது என்னவெனில், இடைவிடாமல் ஒவ்வொரு நாளிலும் 1 வயதான 2 ஆட்டுக்குட்டிகளை பலியிட வேண்டும். ஒரு ஆட்டுக்குட்டியை காலையிலும் மற்ற ஆட்டுக்குட்டியை மாலையிலும் பலியிடுவாயாக. ஒரு மரக்காலிலே 10 பங்கானதும் இடித்து பிழிந்த கார்படி எண்ணெயிலே பிசைந்ததும் ஆகிய மெல்லிய மாவையும் பான பலியாக 1/4 படி திராட்சரசத்தையும் ஒரு ஆட்டுக்குட்டியுடனே படைப்பாயாக. மற்ற ஆட்டுக்குட்டியை மாலையிலே பலியிட்டு காலையிலே செலுத்தின போஜன பலிக்கும் பான பலிக்கும் ஒத்த பிரகாரம் அதை கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக படைக்க கடவாய். உன்னுடனே பேசும்படி நான் உங்களை சந்திக்கும் இடமாயிருக்கிற ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வாசலாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே உங்கள் தலைமுறை தோறும் செலுத்தப்பட வேண்டிய நித்திய சர்வாங்க தகன பலி இதுவே. அங்கே இஸ்ரவேல் புத்திரரை சந்திப்பேன். அந்த ஸ்தலம் என்னுடைய மகிமையினால் பரிசுத்தமாக்கப்படும். ஆசரிப்பு கூடாரத்தையும் பலிபீடத்தையும் நான் பரிசுத்தமாக்குவேன். எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு ஆரோனையும் அவன் குமாரரையும் பரிசுத்தப்படுத்தி இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாயிருப்பேன். தங்கள் நடுவே நான் வாசம் பண்ணும்படி தங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அவர்கள் அறிவார்கள். நானே அவர்கள் தேவனாகிய கர்த்தர். யாத்திராகமம் 30 அதிகாரம். தூபம் காட்டுகிறதற்கு ஒரு தூப பீடத்தையும் சீத்திம் மரத்தினால் உண்டாக்குவாயாக. அது 1 முழ நீளமும் 1 முழ அகலமுமான சதுரமும்
2 முழ உயரமுமாய் இருக்க வேண்டும். அதன் கொம்புகள் அதனோடே ஏகமுமாயிருக்க வேண்டும். அதன் மேற்புறத்தையும் சுற்றுப்புறத்தையும் அதன் கொம்புகளையும் பசும்பொன் தகட்டால் மூடி, சுற்றிலும் அதற்கு பொன் திறனையை உண்டு பண்ணி, அந்த திறனையின் கீழே அதன் 2 பக்கங்களிலும் அதை சுமக்கும் தண்டுகளின் இடங்களாகிய அதன் 2 பக்கத்து 2 மூலைகளிலும் 2 பொன் வளையங்களை உண்டாக்குவாயாக. அந்த தண்டுகளையும் சீத்திம் மரத்தால் பண்ணி, அவைகளையும் பொன் தகட்டால் மூடக்கடவாய். சாட்சி பெட்டிக்கு முன்னிருக்கும் திரைச்சீலைக்கும் நான் உன்னை சந்திக்கும் இடமாகிய சாட்சி சந்நிதியின் மேலுள்ள கிருபாசனத்துக்கும் முன்பாக அதை வைக்க கடவாய். ஆரோன் காலைதோறும் அதன் மேல் சுகந்த தூபம் காட்ட வேண்டும். மாலையில் விளக்கேற்றும் போதும் அதன் மேல் தூபம் காட்ட கடவன். விளக்குகளை விளக்கும் போதும் அதன் மேல் தூபம் காட்ட வேண்டும். உங்கள் தலைமுறை தோறும் கர்த்தருடைய சந்நிதியில் காட்ட வேண்டிய நித்திய தூபம் இதுவே. அதன் மேல் அந்நிய தூபத்தையாகிலும் தகன பலியையாகிலும் போஜன பலியையாகிலும் படைக்க வேண்டாம். அதன் மேல் பான பலியை ஊற்றவும் வேண்டாம். வருஷத்தில் ஒருமுறை ஆரோன் பாவ நிவாரண பலியின் இரத்தத்தினால் அதன் கொம்புகளின் மேல் பிராயச்சித்தம் பண்ணுவானாக. உங்கள் தலைமுறை தோறும் வருஷத்தில் ஒருமுறை அதன் மேல் பிராயச்சித்தம் பண்ணுவானாக. அது கர்த்தருக்கு மகா பரிசுத்தமானது என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் இலக்கத்தின்படி கணக்கு பார்க்கும் பொருட்டு அவர்களை எண்ணும்போது அவர்களுக்குள்ளே ஒரு வாதை உண்டாகாதபடிக்கு அவர்களில் ஒவ்வொருவனும் எண்ணப்படும் சமயத்தில் தன் தன் ஆத்துமாவுக்காக கர்த்தருக்கு மீட்கும் பொருளை கொடுக்க கடவன். எண்ணப்படுகிறவர்களின் தொகையிலே சேருகிற ஒவ்வொருவனும் பரிசுத்த ஸ்தலத்து சேக்கல் கணக்கின்படி அரை சேக்கல் கொடுக்க வேண்டும். ஒரு சேக்கலுக்கு 20 கேரா, கர்த்தருக்கு செலுத்தப்படுவது அரை சேக்கல். எண்ணப்படுகிறவர்களின் தொகையிலே சேருகிற 20 வயது முதற்கொண்டு அதற்கு மேற்பட்ட ஒவ்வொருவனும் அதை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவிர்த்தி பண்ணும்படி நீங்கள் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும் போது ஐஸ்வர்யவான் அரை சேக்கலுக்கு அதிகமாய் கொடுக்கவும் வேண்டாம், தரித்திரன் அதற்கு குறைவாக கொடுக்கவும் வேண்டாம். அந்த பாவ நிவிர்த்தி பணத்தை நீ இஸ்ரவேல் புத்திரர் கையில் வாங்கி அதை ஆசரிப்பு கூடாரத்தின் திருப்பணிக்கு கொடுப்பாயாக. அது கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவிர்த்தி செய்யும் பொருட்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு ஞாபகக்குறியாயிருக்கும் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, கழுவுகிறதற்கு வெண்கலத்தால் ஒரு தொட்டியையும் வெண்கலத்தால் அதன் பாதத்தையும் உண்டாக்கி அதை ஆசரிப்பு கூடாரத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவே வைத்து அதிலே தண்ணீர் வார்ப்பாயாக. அதனிடத்தில் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளையும் தங்கள் கால்களையும் கழுவக் கடவர்கள். அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போதும் கர்த்தருக்கு தகனத்தை கொளுத்தவும் பலிபீடத்தினிடத்தில் ஆராதனை செய்யவும் சேரும் போதும் அவர்கள் சாகாதபடிக்கு தண்ணீரினால் தங்களை கழுவக் கடவர்கள். அவர்கள் சாகாதபடிக்கு தங்கள் கைகளையும் தங்கள் கால்களையும் கழுவக் கடவர்கள். இது தலைமுறை தோறும் அவனுக்கும் அவன் சந்ததியாருக்கும் நித்திய கட்டளையாயிருக்கும் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, மேன்மையான சுகந்த வர்க்கங்களாகிய சுத்தமான வெள்ளை போளத்தில் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி 500 சேக்கல் இடையையும், சுகந்த கருவாப்பட்டையிலே அதில் பாதியாகிய 250 சேக்கல் இடையையும், சுகந்த வசம்பில் 250 சேக்கல் இடையையும், லவங்கப்பட்டையில் 500 சேக்கல் இடையையும், ஒலிவ எண்ணெயில் 1 குடம் எண்ணெயையும் எடுத்து அதனால் பரிமள தைலக்காரன் செய்வது போல கூட்டப்பட்ட பரிமள தைலமாகிய சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக. அது பரிசுத்த அபிஷேக தைலமாய் இருக்க கடவது. அதனாலே ஆசரிப்பு கூடாரத்தையும் சாட்சி பெட்டியையும் மேஜையையும் அதன் பணிமுட்டுகள் எல்லாவற்றையும் குத்து விளக்கையும் அதன் கருவிகளையும் தூப பீடத்தையும் தகன பலிபீடத்தையும் அதன் பணிமுட்டுகள் எல்லாவற்றையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் அபிஷேகம் பண்ணி அவைகள் மகா பரிசுத்தமாயிருக்கும்படிக்கு அவைகளை பரிசுத்தப்படுத்துவாயாக. அவைகளை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாயிருக்கும்.
ஆரோனும் அவன் குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அவர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. இஸ்ரவேல் புத்திரரோடே நீ பேசி சொல்ல வேண்டியதாவது, உங்கள் தலைமுறை தோறும் இது எனக்குரிய பரிசுத்த அபிஷேக தைலமாய் இருக்க வேண்டும். இது மனிதருடைய சரீரத்தின் மேல் வார்க்கப்படலாகாது. இது செய்யப்பட்ட முறையின்படி அவர்கள் வேறொரு தைலத்தை செய்யவும் கூடாது. இது பரிசுத்தமானது. இது உங்களுக்கு பரிசுத்தமாயிருப்பதாக. இந்த முறையின்படியே தைலம் கூட்டுகிறவனும் அதில் எடுத்து அந்நியன் மேல் வார்க்கிறவனும் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போகக் கடவன் என்று சொல் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, சுத்த வெள்ளைப்போளமும் குங்குலியமும் அல்பான் பிசினுமாகிய கந்த வர்க்கங்களையும் சுத்தமான சாம்பிராணியையும் நீ சமநிறையாக எடுத்து தைலக்காரன் செய்கிறது போல அதற்கு பரிமளமேற்றி துப்புரவான பரிசுத்த தூப வர்க்கமாக்கி அதில் கொஞ்சம் எடுத்து பொடியாக இடித்து நான் உன்னை சந்திக்கும் ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கும் சாட்சி சந்நிதியில் வைப்பாயாக. அது உங்களுக்கு மகா பரிசுத்தமாயிருக்க கடவது. இந்த தூப வர்க்கத்தை நீ செய்ய வேண்டிய முறையின்படி உங்களுக்காக செய்து கொள்ளலாகாது. இது கர்த்தருக்கென்று உனக்கு பரிசுத்தமாயிருப்பதாக. இதற்கு ஒப்பானதை முகர்கிறதற்காக செய்கிறவன் தன் ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போகக் கடவன் என்றார். யாத்திராகமம் 31 அதிகாரம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலெயேலை பேர் சொல்லி அழைத்து வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும் ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும் மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். மேலும் தான் கோத்திரத்திலுள்ள அகிசாமாகின் குமாரனாகிய அகோலியாபையும் அவனோட துணையாக கூட்டினதுமன்றி ஞான இருதயமுள்ள யாவருடைய இருதயத்திலும் ஞானத்தை அருளினேன். நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் செய்வார்கள். ஆசரிப்பு கூடாரத்தையும் சாட்சி பெட்டியையும் அதன் மேலுள்ள கிருபாசனத்தையும் கூடாரத்தில் உள்ள சகல பணிமுட்டுகளையும் மேஜையையும் அதன் பணிமுட்டுகளையும் சுத்தமான குத்து விளக்கையும் அதன் சகல கருவிகளையும் தூப பீடத்தையும் தகன பலிபீடத்தையும் அதன் சகல பணிமுட்டுகளையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் ஆராதனை வஸ்திரங்களையும் ஆசாரிய ஊழியம் செய்வதற்கான ஆசாரியனாகிய ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்களையும் அவன் குமாரரின் வஸ்திரங்களையும் அபிஷேக தைலத்தையும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு சுகந்த வர்க்கங்களாகிய தூப வர்க்கத்தையும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் செய்ய வேண்டும் என்றார். மேலும் கர்த்தர் மோசேயினிடத்தில், நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும். உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும். ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக. அது உங்களுக்கு பரிசுத்தமானது. அதை பரிசுத்த குலைச்சலாக்குகிறவன் கொலையுண்கக் கடவன். அதிலே வேலை செய்கிற எந்த ஆத்துமாவும் தன் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். 6 நாளும் வேலை செய்யலாம். 7ஆம் நாளோ வேலை ஒளிந்திருக்கும் ஓய்வு நாள். அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட வேண்டும். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையாக ஆசரிக்கும்படி அதை கைக்கொள்ளக் கடவர்கள். அது என்றைக்கும் எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளமாயிருக்கும். 6 நாளைக்குள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்து பூரித்தார் என்றார். சீனாய் மலையில் அவர் மோசேயோடே பேசி முடிந்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய
சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார்.